So hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோலயும் iPhone 16 இந்த செல்போனோட கேமரா ரிவ்யூ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேமராவோட ஸ்பெக், கேமரா யூஐக்குள்ள என்னென்ன இருக்குது, கேமரா செட்டிங்ஸ் எல்லாமே டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் லாஸ்டா வழக்கம் போல நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. பின்னாடி 2 கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, அவ்வளவுதான். அண்ட் இங்க கீழ இருக்கு பாத்தீங்களா, this is the primary camera. This is a 48 megapixel camera with aperture of f1.6. நல்ல ஒரு சூப்பரான aperture கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/1.56 inches, ஒரு half inch-ஓட பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And this is a Sony sensor. And இந்த கேமரா சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணும். And ரெண்டாவது மேல இருக்கு பாத்தீங்களா, this is a 12 megapixel ultra wide angle camera with aperture of f2.2. And இதோட focal length 13 mm. சரியான ஒரு wide angle கொடுத்திருக்காங்க. And இந்த கேமரா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். And அது மட்டும் கிடையாது, இந்த wide angle கேமராவை தான் மேக்ரோக்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. And ஒரு விஷயம் மிஸ்ஸிங், which is the telephoto camera. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க நல்லா தெளிவா கவனிச்சீங்கன்னா தெரியும், 2x ஆப்டிகல் ஜூம் மாதிரி ஒரு ஜூம், அதாவது சென்சார் லெவல்ல தான் வந்து ஜூம் பண்றாங்க. ஒரிஜினல் ஆப்டிகல் ஜூம் கிடையாது. சோ உங்களுக்கு 1x ல இருந்து 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் தான் இந்த செல்போன்ல கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 12 மெகாபிக்சல் ஆபர்ச்சர் f1.9 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த் 23 mm. ரியலி குட். ஏன்னா வீலாக் பண்ணும்போது ரொம்ப ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணாம கிட்டத்துல வச்சு ரொம்ப ஈஸியா வீலாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப பிராக்டிகலா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட சென்சார் சைஸ் 1/3.6 inches. ஃப்ரண்ட் கேமராக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேமராவும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணுங்க. This is the iPhone 16 Pro Max. இப்போ இந்த செல்போன் கேமரால என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? So first is the time lapse, slow motion, cinematic, video mode, photo mode, portrait mode, spatial mode and last panorama. ஓகே, இப்போ ஃபோட்டோ மோட்ல இருக்கிறோம். ஃபோட்டோ மோட்ல உங்களால் 0.5x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இங்கே பாருங்க, திஸ் இஸ் தி வைட் ஆங்கிள் வியூ. சூப்பரான ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் 1x and 2x வரைக்கும் சென்சார் லெவலில் ஜூம் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இதுதான் ஆப்டிக்கல் மாதிரி ஜூம் அப்படின்ட்டு ஐஃபோன் சொல்றாங்க. உண்மையிலே 2xல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அண்ட் 2x இருந்து 10x வரைக்கும் டிஜிட்டலாக ஜூம் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் மேலே இங்கே பார்த்தீங்களா, லைவ் வியூ வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபிளாஷ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபிளாஷ் மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை. அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, you can see plenty of options. So இங்க பாருங்க, aspect ratio உங்களால adjust பண்ண முடியும். So square, 4:3 and 16:9. இந்த மூணு ஆப்ஷன்ல மட்டும் உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். and இங்க பாருங்க, exposure adjustment கொடுத்திருக்காங்க. உங்களால -2 ல இருந்து +2 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். and timer கொடுத்திருக்காங்க, 3 seconds, 5 seconds and 10 seconds. அண்ட் ஃபில்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்னு வந்து அண்டர் டோன்ஸ். அப்படியே நீங்க மேல ஸ்வைப் பண்ண அண்டர் டோன்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் மூட்ஸ், கீழே ஸ்வைப் பண்ண நிறைய மூட்ஸ் வரும். எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ அண்டர் டோன்ஸ்க்கு கீழே யூ ஹேவ் ஸ்டாண்டர்ட், ஆம்பர், கோல்ட், ரோஸ் கோல்ட், நியூட்ரல், கூல் ரோஸ். அண்ட் மூடுக்கு கீழே வைப்ரண்ட், நேச்சுரல், லுமினஸ், டிராமாட்டிக், குவைட், காசி, எத்தரீல் அப்படின்னு போட்டிருக்கு. மியூட்டட் BMW, ஸ்டார்க் BMW. இதுல முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, எல்லா ஃபில்டர்ஸ்லயும் யூ ஹேவ் தி கலர் கிராஃப். இதுல 3 பாராமீட்டர் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, டோன், கலர் அண்ட் பேலட். ஸோ இந்த கிராஃப் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றதன் மூலமா உங்களால டோனையும் கலரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, மாறுது பாத்தீங்களா, டோனும் கலரும் வேல்யூஸ் மாறுது பாத்தீங்களா. அதே மாதிரி ஸ்கிரீன்லயும் பாருங்க, அந்த கலர் மாறுது தெரியுது உங்களுக்கு. கலர்ஃபுல் பிரைட், கலர்ஃபுல் டார்க், கிரே ஸ்கேல் பிரைட் அண்ட் கிரே ஸ்கேல் டார்க். இந்த மாதிரி எல்லா ஃபில்டர்ஸ்லயும் உங்களால மாற்ற முடியும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வச்சு பேலட் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, பேலட் வேல்யூ மட்டும் மாறுது தெரியுது உங்களுக்கு. ஸோ கலரை வந்து உங்களால் வார்மாகவும் கூலாகவும் மாற்ற முடியும். இது எல்லா ஃபில்டர்ஸ்லையுமே ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், கோல்டு வச்சிருக்கிறேன், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பேலட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான காம்பினேஷன்ஸ் வருங்க. அண்ட் இந்த வேல்யூஸ்லாம் நிறைய நோண்டி உங்களுக்கு குழம்பி போச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்க, யூ ஹேவ் தி ரீசெட் பட்டன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, சென்டருக்கு வந்துட்டு தெரியுதா. நவ் வி ஆர் இன் தி போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட்ல உங்களால 2x and 1x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். 2 ஆப்ஷன் தான். அண்ட் ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் எல்லா ஆப்பிள் போன்ஸ்லயும் இருக்கக்கூடிய அதே ஃபில்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட், ஸ்டுடியோ லைட், கான்டூர் லைட், ஸ்டேஜ் லைட் மோனோ அண்ட் கீ லைட் மோனோ. அண்ட் போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மோட மாத்தி கலர் பேலட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். சூப்பரான ஆப்ஷனுங்க. ஓகே, இப்போ வீடியோ மோட்ல இருக்கிறோம். வீடியோ மோட்ல உங்களால 0.5x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். இதுதான் வியூ. சூப்பரா இருக்குங்க வியூ. அண்ட் 1x and 2x வரைக்கும் சென்சார் லெவல்ல ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் 2x ல இருந்து ஆல் தி வே அப் டு 6x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரெசல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால 4K at 60, 4K at 24 and 4K at 30 ல ஷூட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி HD at 30 and HD at 60 ல உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆப்ஷன்ஸ்ல 3 இருக்குது. ஃபிளாஷ், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் மோட். ஆக்ஷன் மோட் நீங்க எங்கேயும் கிளிக் பண்ணலாம்.
இங்கேயும் கிளிக் பண்ணலாம். அண்ட் ஆக்ஷன் மோட்ல மேக்ஸிமம் உங்களால 2.8K at 60ல ஷூட் பண்ண முடியும். வியர்டா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் கேமராஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களால HD at 60ல ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரேம் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களால 24, 30 and 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் ஆப்ஷன். ஆக்ஷன் மோட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அல்ட்ரா ஸ்டெடி மோட் அவ்வளவுதான். அண்ட் iPhone 16 இஸ் a flagship device. அதனால உங்களால 0.5x வைட் ஆங்கிள் லென்ஸ்லயே உங்களால 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். சூப்பரான ஒரு ஆப்ஷன். தென் யூ ஹேவ் தி சினிமேட்டிக் மோட், அதர்வைஸ் கால்ட் அஸ் bokeh மோட். ஸோ பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஜூம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 1x, 2x and all the way up to 3x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆபர்ச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். சினிமேட்டிக் மோட்ல ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4K at 30 and 4K at 24 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால ஷூட் பண்ண முடியும். HD வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஸ்லோ மோஷன் மோட்ல இருக்கிறோம். ஸ்லோ மோஷன் மோட்ல HD at 240 fps and HD at 120 fps அவ்வளவுதான் ஷூட் பண்ண முடியுங்க. ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. அண்ட் அகைன் ஜூம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 0.5x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி நீங்க ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 1x ல இருந்து 3x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் கமிங் டு தி டைம் லாப்ஸ், நீங்க வைட் ஆங்கிள் டைம் லாப்ஸ் ஷூட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 0.5x ல இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு அப்புறம் 1x and 2x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். அதுக்கு மேல போக முடியாது. அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் எந்த இடத்துலயுமே கொடுக்கல. கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குது எனக்கு. இப்ப பாருங்க ரெக்கார்ட் பட்டனை தட்டுறேன். எந்த இடத்துலயுமே எவ்வளவு டியூரேஷன் எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எதுவுமே வந்து காட்டவே இல்லைங்க. இது என்னமோ 1947 டைம் லாப்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. பேனோராமா வந்து உங்களால வெர்டிகலா மட்டும் ஷூட் பண்ண முடியும், ஹரிசாண்டலா ஷூட் பண்ண முடியாது. அண்ட் ரொட்டேஷனுமே 270 டிகிரிஸ் தான் கொடுத்துருக்காங்க, 360 கொடுக்கல. ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங். என்னடா மேக்ரோ மோட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ரோ மோட் இருக்குது. நீங்க சப்ஜெக்ட்டை கிட்ட கொண்டு வாங்களேன். இந்த ஆன் ஆயிடுச்சு பாருங்க மேக்ரோ மோட். ஒரு பூ மாதிரி தெரியுதா? திஸ் இஸ் தி மேக்ரோ மோட். ஒருவேளை இது வேணாம் அப்படின்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நைட் மோடும். இப்போ பாருங்க இந்த வந்துருச்சு தெரியுதா? ஸோ திஸ் இஸ் தி நைட் மோட். அண்ட் வீடியோலையும் உங்களால் 4K at 60 வரைக்கும் மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ண முடியும். வழக்கம் போல சப்ஜெக்டை கிட்ட கொண்டு வாங்க. இந்த வந்துருச்சு பாருங்க மேக்ரோ. இப்போ நான் அதை ஆன் பண்ணி விட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸராக தெரியுதுன்னு பாருங்க. அந்த பிக்சர்ல இருக்க டஸ்ட் கூட தெரியுது பாத்தீங்களா? வேற லெவல் மேக்ரோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட போட்டோ மோட்ல இருக்கிறோம். இதில் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன். அண்ட் அதே ஃபில்டர்ஸ் தான். நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்பர்ச்சரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மோடில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் யூ ஹேவ் ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆப்பர்ச்சர் f1.4லேருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி யூ கேன் டேக் ஃபோட்டோஸ். அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்களா ரியர் கேமராவில் கொடுத்த அதே ஸ்டைல்ஸ் ஃப்ரண்ட் கேமராலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியலி சூப்பர் ஆப்ஷன் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபில்டருக்கும் இந்த கலர் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஷேட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. அண்ட் சேம் வித் தி போர்ட்ரேட் மோட், போட்டோ மோட்ல இருக்க அதே ஆப்ஷன் போர்ட்ரேட் மோட்லயும் கொடுத்திருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் எனக்கே தெரியலங்க. அண்ட் ஃபிளாக்ஷிப் போனுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு ஃபீச்சர், ரியர் கேமரால இருக்க அதே ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமராலும் இருக்க வேண்டும், இல்லனா கிட்டத்தட்ட இருக்க வேண்டும். இப்போ ஃப்ரண்ட் வீடியோ மோட்ல பாருங்க, உங்களால 4K at 60 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். சூப்பரான ஆப்ஷனுங்க. பட் ஒரு விஷயம் மிஸ்ஸிங், நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா? ஆக்ஷன் மோட காண பாத்தீங்களா? அப்போ ஃப்ரண்ட் கேமரால ஸ்டெடியா உங்களால வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சர்ப்ரைசிங்கா ஃப்ரண்ட் கேமராக்கும் சினிமேட்டிக் மோட் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ஆப்பர்ச்சர் வந்து f2.0ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4K at 30 and 4K at 24 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால ஷூட் பண்ண முடியும். சர்ப்ரைசிங்கா ஃப்ரண்ட் கேமரால ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க, பட் உங்களால மேக்ஸிமம் HD at 120 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அதுக்கு மேல எதையுமே என்னால மாத்த முடியல. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் உங்களால டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். அண்ட் வழக்கம் போல ஃப்ரேம் ரேட், ரெசல்யூஷன், டியூரேஷன், ஸ்பீடு இது எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. ஓகே, இப்போ இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் பத்தி பார்க்கலாம். இந்த பட்டனை நீங்க லைட் பிரஸ் பண்ணலாம், லைட்டை டபுள் பிரஸ் பண்ணலாம், ஃபுல்லா பிரஸ் பண்ணலாம், அண்ட் பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ 4 ஆப்ஷன் வந்து நீங்க பண்ணலாம். இப்போ போன் லாக்ல இருக்குது. இந்த பட்டனை வந்து நான் ஹார்ட் பிரஸ் பண்றேன், திரும்பவும் பண்றேன், கேமரா ஆன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ ஃபுல் பிரஸ் பண்றேன், போட்டோ எடுக்குது பாத்தீங்களா? அண்ட் பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்களேன், வீடியோ எடுக்கும். கையை எடுத்துட்டா வீடியோ கட் ஆயிடும். திரும்ப பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, வீடியோ எடுக்குதா? கையை எடுத்துட்டா வீடியோ கட் ஆயிடும். இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே கண்டினியூஸா எடுக்கிற மாதிரி வச்சிருக்கலாம்ல. இப்போ இந்த பட்டனை சிங்கிள் லைட் பிரஸ் பண்ணுங்க. லைட்டா பிரஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் வரும். இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஆப்பர்ச்சர் வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ஆப்பர்ச்சரை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டபுள் லைட் பிரஸ் பண்ணுங்க. அதாவது 2 தடவை லைட் அமுக்குங்க. இங்க பாருங்க, ஃபோக்கஸ் வருதா? ஸ்லைட் பண்ணுங்க, எக்ஸ்போஷர் வருது. கீழே போனீங்கன்னா ஆப்பர்ச்சர், ஜூம், கேமராஸை சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் டோன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக ஈஸியாக நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஜூம் வச்சுட்டு கையை எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து ஜூமுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள் லைட் ப்ரெஸ் பண்ணுங்க, ஜூம் ஆகுதா? திரும்ப டபுள் லைட் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆப்பர்ச்சரில் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் ஆகுதா? ஸோ சிம்பிள். ஸோ இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ டு தி செட்டிங்ஸ். அதில் அப்படியே கீழே போனீங்கன்னா யூ கேன் சி ஆக்சசிபிலிட்டி, அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கீழே போங்களேன், யூ கேன் சி கேமரா கண்ட்ரோல், இதை கிளிக் பண்ணுங்க.
மேலே பார்த்தீங்களா கேமரா கண்ட்ரோல் இருக்கா? இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டன் வந்து ஒர்க்கே ஆகாதுங்க. அண்ட் இதை ஆன் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் இங்கே ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, லைட் பிரஸ் ஸ்வைப், இல்லை ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வச்சுக்கலாம், இல்லைனா ரொம்ப லைட்டாக வேணா வச்சுக்கலாம், இல்லைனா ஃபர்மர் வேணா நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்மர்னா கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுறது. அண்ட் டபுள் ப்ரெஸ் ஸ்பீடு எப்படி இருக்கணும், டிஃபால்ட்டாக இருக்கணுமா, ஸ்லோவாக இருக்கணுமா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேமரா செட்டிங்ஸில் போனீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி கேமரா கண்ட்ரோல். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல லைட் பிரஸ் பண்ணா க்ளீன் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது கேமராவை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வேணா ஆன் பண்ணுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணா கேமரா லான்ச் ஆகணும், சிங்கிள் கிளிக்கா டபுள் கிளிக்கா அப்படின்னு கேட்டிருக்குது. நான் வந்து சிங்கிள் கிளிக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வச்சு கேமரா மட்டும் கிடையாது, நீங்க கோட் ஸ்கேனர் ஆக்டிவேட் பண்ணலாம், மேக்னிஃபையர் ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைனா அதை அப்படியே விட்டுறலாம். நன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பட்டன் ஒர்க்கே ஆகாது. அண்ட் இன் ஃபியூச்சர்ல வேற சில ஆப்ஸையும் இந்த இடத்துல வந்து ஆப்பிள் ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கேமராவே செட் பண்ணிக்குவோம். நம்பர் 2 இஸ் தி போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் ஏதாவது கிளிக் பண்ணி அந்த கலர் சயின்ஸை நீங்க ஒரு ஃபில்டராவே கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே வந்து டிஃபால்ட் கேமரா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ். ஒருவேளை நீங்க எடுத்த உடனே 1080x60 ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. அண்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ்: ஸ்பேஷியல் ஆடியோ, ஸ்டீரியோ அண்ட் மோனோ. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லனா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்களேன். யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ்: ஹை எஃபிஷியன்சி, மோஸ்ட் கம்பேட்டபிள். என்ன பொறுத்த வரைக்கும் சூஸ் மோஸ்ட் கம்பேட்டபிள். ஏன்னா இந்த ஃபார்மேட் தான் மோஸ்ட் டிவைசஸ்ல ப்ளே ஆகும். ஹை எஃபிஷியன்சி வந்து அந்த அளவுக்கு ப்ளே ஆகாது. அண்ட் வால்யூம் அப் பட்டனை வச்சு உங்களால பர்ஸ்ட் ஷாட் எடுக்க முடியும். அது வேணா ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் QR கோட நீங்க டிடெக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டிடெக்ட் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது டாக்குமெண்ட் ஸ்கேனர் தான் அப்படி சொல்றாங்க. அண்ட் கிரிட் அண்ட் லெவல் வேணா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரிட் வந்துருச்சு பாத்தீங்களா, லெவலர் வந்து நடுவுல இருக்கு, தெரியுது உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. அண்ட் யூ ஹேவ் லென்ஸ் கரெக்ஷன், இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ரோ மோட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகணும்னா இந்த பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. சாம்பிள்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சூரியனை பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. கம்ப்ளீட்டா மேகமூட்டமா இருட்டா தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்யூஸ்ட் நேச்சுரல் லைட்ல தான் நான் எல்லா போட்டோஸும் வீடியோஸும் ஷூட் பண்ணேன். சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எல்லா சாம்பிள்ஸையும் பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வைட் ஆங்கிள்ல ஷூட் பண்ண போட்டோஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைட் ஆங்கிளோட வியூ வந்து சூப்பரா இருந்துச்சு. நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்திருந்துச்சு. பிக்சர்ஸ்மே சூப்பரா இருந்துச்சு. கலர் சென்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்சும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஓரளவுக்கு ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியுங்க. பிரைமரி கேமரால ஷூட் பண்ண எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. கலர் சென்ஸா இருக்கட்டும், டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. டைனமிக் ரேஞ்ச் வந்து இன்னுமே நல்லா வைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் சயின்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா நேச்சுரலா இருந்துச்சு. நான் பிரைமரிக்கும் வைட் ஆங்கிளுக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். நீங்களே டிஃபரன்ஸ் பாருங்களேன். வைட் ஆங்கிள கம்பேர் பண்ணும்போது பிரைமரி போட்டோஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டா பெட்டரா இருக்க மாதிரி தெரியுதா? அண்ட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த எல்லா போட்டோஸும் கிட்டத்தட்ட DSLRல ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கலர் சயின்ஸ்ல ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. பிக்சர்ஸோட கிளாரிட்டியும் செம்மையா இருந்தனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். அண்ட் மேக்ரோ போட்டோஸ் எல்லாமே லெஸ் தென் 1 MB தாங்க இருந்துச்சு. கலர் சயின்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலா விவிடா சினிமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் வந்து தாறுமாறா உடையுதுங்க. அண்ட் மேக்ரோல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸிங் சிஸ்டம் தான் ஃபேண்டாஸ்டிக்கா அந்த செல்போன் ஃபோக்கஸ் பண்ணிருந்துச்சு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணலாங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரியர் கேமரால போர்ட்ரேட் மோட்ல எடுத்த போட்டோஸ். எட்ஜ் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்லாம் சினிமேட்டிக்கா சூப்பரா இருந்துச்சுங்க. கலர் சயின்ஸ் வந்து பஞ்சியா இல்ல, பட் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. சோ அதனால போர்ட்ரேட் மோட்ல போட்டோஸ் எடுக்கும்போது நீங்க மேக்கப் போட்டுட்டு எடுங்க, இல்லனா நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே காட்டும். நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் அப்ளை பண்ணி நீங்க ஷூட் பண்ணும்போது சினிமேட்டிக்கா இந்த மாதிரி போட்டோஸ் உங்களால ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டோட கிளாரிட்டி எனக்கு பிடிக்கல, பட் கலர் சென்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா நேச்சுரலா இருந்துச்சுங்க. எந்த ஒரு இமேஜ்மே ஓவர் ப்ராசஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நேச்சுரலா ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அடிச்சு சொல்லுவேங்க, இப்போ நீங்க பாக்குற அந்த போட்டோஸ்லாம் ரொம்ப பேத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா போட்டோஸ் வந்து பஞ்சியா ஒரு ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி காட்டாம நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே காட்டுது. ஈவன் என்னையே பாருங்களேன், என் கண்ணில் இருக்க கருவளையும் என் மூக்குல இருக்க மச்சம்லாம் சின்ன டீடைல்ஸ் கூட தெரியுதுங்க. அண்ட் ஸ்கின் டோனும் ரொம்ப நேச்சுரலா இருக்குது. அண்ட் நைட் போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்கா நைட் போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க இருக்கிறத அப்படியே தான் பார்க்க முடியும். ஜூம் பண்ணிலாம் பாத்தீங்கன்னா பிக்சர் வந்து அப்படியே பிக்சலேட் ஆகும். ஆனா அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருந்துச்சுங்க. அது பில்டிங்கா இருக்கட்டும், ட்ரீஸ், ஸ்கை எல்லாத்தையும் ஃபேண்டாஸ்டிக்கா கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஷில் அவுட் எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு என்னால பார்க்கவே முடியல. அண்ட் ஈவன் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நைட் டைம்ல வைட் ஆங்கிள் கேமராவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. பிரைமரி கேமராவோட கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி, அவ்வளவுதான். அண்ட் நைட் டைம்ல ரியர் கேமரா வச்சு ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டீடைல கிளியரா கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி போட்டோஸ்ல இந்த மாதிரி ரெட் ஐ எஃபெக்ட் வந்து வருது. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், இந்த எஃபெக்ட் வந்து எடுக்கவே முடியல. அதே மாதிரி நைட் டைம்ல நான் ஒரு 10 வாட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சு போர்ட்ரேட் மோட் ட்ரை பண்ணி பார்த்தேன். போட்டோஸ்லாம் சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஈவன் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் பாருங்களேன், நைட் டைம்ல எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி பாப்
பாப்பாவோட ஸ்கின் டோன் பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்கு நோட் பண்ணி பாத்தீங்களா. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆப்பர்ச்சர் வந்து ரொம்ப லோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் f2.0 போயிட்டீங்கன்னா எட்ஜஸ்லாம் பயங்கரமா பிளர்ரா தெரியுது பாத்தீங்களா. அண்ட் நைட் டைம்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் வச்சு எடுத்த நைட் போர்ட்ரேட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலா சினிமேட்டிக்கா இருந்துச்சு. பட் போட்டோவோட கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. இமேஜஸ்லாம் லெஸ் தென் 1 MB தான் இருந்துச்சு. சோ நீங்க லைட்டா ஜூம் பண்ணா கூட பயங்கரமா பிக்சலேட் ஆகுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட வைட் ஆங்கிள் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வைட் ஆங்கிள் வியூவை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. கலர் சைன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அதே சமயம் எந்த ஒரு ஷட்டர் ரோலிங் எஃபெக்ட்டும் என்னால பார்க்கவே முடியல. அப்படியே ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா வீடியோ. பட் வைட் ஆங்கிள் வீடியோஸ்ல அங்கங்க ஸ்லைட்டா நாய்ஸ் வந்து விசிபிளா இருக்குங்க. பட் அது அந்த அளவுக்குலாம் தெரியல. அண்ட் 4K at 60 ல ஷூட் பண்ண பிரைமரி வீடியோ வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ நல்லா பிரைட்டா இருந்துச்சு. அண்ட் நாய்ஸ் வந்து என்னால நோட்டீஸே பண்ண முடியல. ஓவராலா லாங் ரேஞ்ச் 4K வீடியோ இந்த செல்போன்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி 4K at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோவை பாருங்களேன். கிளாரிட்டி எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்களா. ஈவன் 2x ல கூட கிளாரிட்டி ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, க்ளோஸ் அப்ல ஷூட் பண்ண 4K at 60 மேக்ரோ வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனலுக்கோ நாட் ஜியோக்கோ ஷூட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குதா. அந்த நேச்சுரல் பிளரிங் எஃபெக்ட் பாருங்க, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனை பாருங்க, அந்த சின்னூண்டு குளவி மேக்னிஃபையர் எவ்வளவு பெருசா பியூட்டிஃபுல்லா தெரியுதுன்னு பாத்தீங்களா. அண்ட் அதே மாதிரி 4K at 30 fps ல ஷூட் பண்ணப்பட்ட சினிமேட்டிக் வீடியோ, அதர்வைஸ் கால்ட் அஸ் பொக்கா வீடியோ வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஈவன் ஆப்பர்ச்சர் f2.0 ல கூட வீடியோ கிளாரிட்டி ரொம்ப அக்யூரேட்டா இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. லாங் ரேஞ்சில் எடுத்த ஸ்லோ மோஷன் கூட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் க்ளோஸ் ரேஞ்ச் சொல்லவே வேணாம், அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் ஸ்லோ மோஷனோட கிளாரிட்டியும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் 4K at 60 ல ஷூட் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் வீடியோவும் சூப்பரா இருந்துச்சுங்க. வீடியோ வந்து ஓவர் ப்ராசஸ் பண்ணவே இல்ல, இருக்கிறத அப்படியே காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குது. அண்ட் ஷட்டர் ரோலிங் என்னால நோட்டீஸ் பண்ணவே முடியல. வீடியோ ரொம்ப லைவ்லியா இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட கூட பாருங்களேன், அதுவுமே ரொம்ப நேச்சுரலா இருக்குதா. அண்ட் அதே மாதிரி 4K at 30 ல ஷூட் பண்ணப்பட்ட சினிமேட்டிக் வீடியோவும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. சப்ஜெக்ட் செப்பரேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்க. ஒண்ணுமே என்னால கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியலங்க. அகைன் இதையுமே வந்து நான் சைடு பை சைடு கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆக்ஷன் மோட்ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ நல்லா வெல் செட்டில்டா இருந்துச்சுங்க. சர்ப்ரைசிங்கா வீடியோல எந்த ஒரு லாஸுமே என்னால நோட்டீஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் கேமரால ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்குது வீடியோ சாம்பிள்ஸ்லாம். அண்ட் சும்மா விளையாட்டுக்காக ரியர் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி நைட்ல 4K at 60 ல வீடியோ ஷூட் பண்ணேன். உண்மையிலேயே வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சுங்க. இவ்வளவு ஒரு அல்ட்ரா டார்க்னஸ்ல கூட என்னால இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. ரியலி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு iPhone 16 ஓட கேமரா? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நான் என்னோட வீடியோஸ்ல ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், Apple is no longer the benchmark for photography and videography. ஏன்னா நிறைய செல்போன்ஸ் லைக் Vivo X series, Xiaomi series எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா கேமரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி Honorல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேமரா சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப iPhone யாருமே பெஞ்ச்மார்க்கா கன்சிடர் பண்றதே கிடையாது. பட் there is a catch. என்னன்னா Apple வந்து வேற ஒரு ஆங்கிள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர்ஸ் நீங்களே பாத்தீங்களா, அந்த கலர் கிராஃப்லாம் கொடுத்து வேற வேற ஷேட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது, நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி போட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. நேர்ல பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து தெரியுது. அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான கலர் சென்ஸ் வந்து Apple யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எண்ட் ஆஃப் தி டே இந்த கேமரா சிஸ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா யாழ் மொபைல்ஸ் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இல்ல பாஸ் இவ்வளவு காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது, பட் எங்களுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் போன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க யூஸ்டு போன்ஸ் வாங்கலாம். எங்க வாங்கலாம் அப்படின்னா யாழ் மொபைல்ஸ்ல வாங்கலாம். யாழ் மொபைல்ஸ்க்கு இதுக்காகவே டெடிகேட்டட் ஷோரூமே வச்சிருக்காங்க. சோ கால் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் மனோஜ்.